வணக்கம் வணக்கம். என் பேர் தான் சொல்லிட்டாங்க, ஆலங்குடி பெருமாள்னு. இப்போ ஒரு ஏக்கருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லா விவசாயியும் 30 கிலோ விதையை பயன்படுத்தி தான் சாவடி செஞ்சிட்ருக்காங்க. திருந்தி நெல் சாகுபடியில் ஏக்கருக்கு 2 கிலோ போதும் 3 கிலோ போதும்னு வேளாண் துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த தொழில்நுட்பத்தை சரிவர கடைப்பிடிக்க முடியாத காரணத்தினால அது சுத்தமாக நின்று போச்சு. அப்படி இப்போ சரியாக கேட்குது. இப்போ அதிகமான நெல் விதைகளை பயன்படுத்தி நெருக்கி நடவு செய்து அதில் ஏகப்பட்ட செலவு செஞ்சு மகசூலையும் குறைந்த மகசூல் எடுத்து ஏகப்பட்ட நஷ்டத்தை அடைஞ்சிட்டு வராங்க விவசாயிகள்லாம். இப்போ நான் ஒரு புதிய தொழில்நுட்பம் மூலமாக ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதையிலிருந்து படிப்படியாக நெல் விதைகளுடைய அளவை குறைத்து 30 கிலோலேருந்து 20 கிலோ, 10 கிலோ, 5 கிலோ, 3 கிலோ, 2 கிலோ அப்படின்னு இறுதியாக ஒரு 1/4 கிலோவிலேயே ஒரு ஏக்கர் நட்டு சாதனை பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. இது எப்படி சாத்தியப்படும்? 1/4 கிலோவில் எப்படி நட முடியும்? 30 கிலோ விதையை பயன்படுத்தி எங்கள் நாற்று 10ல் பெருமாள் போய் சொல்கிறாரு. 30 கிலோ விதையை பார்த்தா தான் நாங்கள் 40 கிலோ விடுறோம், 50 கிலோ விடுறோம். அப்படி எங்களுக்கு நாற்று பற்ற மாட்டேங்குது. இவர் 1/4 கிலோவில் எப்படி நட முடியும் அப்படின்னு நிறைய விவசாயிகள் மட்டும் இல்லை, வேளாண்மைத்துறை அதிகாரி, விஞ்ஞானி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம். இப்போ நான் 1/4 கிலோ இன்றைக்கி நேற்று செய்யலை. விதையோட அளவு குறைத்து 30 கிலோ 5 கிலோ, 10 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ 1980 செஞ்சுட்டு வரேன். நான் 1 கிலோ 2 கிலோவில் செஞ்சுட்டு வரக்குள்ளேயே வேளாண் துறை அதிகாரியில் யாரும் ஒத்துக்கலை. நீங்கள் 1 கிலோ 2 கிலோலாம் செய்ய முடியாதுங்கய்யா, எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அங்கே மறுத்துட்டாங்க. எனக்கு ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தை விஞ்ஞானிகள் நல்ல பழக்கம், வேளாண் துறை அதிகாரிகிட்ட நிறைய பழக்கம். அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன், நான் படிப்படியாக விதையோட அளவை குறைச்சி இப்போ 5 கிலோ 10 கிலோவில் குறைச்சி இப்போ 2 கிலோ 1 கிலோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க யாருமே இது நம்பலை. அவ்வளோலாம் செய்ய முடியாதுங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு அதை மறுத்துட்டாங்க. சரி, அவங்க சொன்னால் சொல்லிட்டு நம்ம விட்டு நம்ம வயலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய வயலை பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது கிராமம் ஆலங்குடி. ஆலங்குடி 2-3 ஆலங்குடி இருக்குது. அதில் கும்பகோணத்திட்ட குருஸ்தலம் ஆலங்குடி ஒன்று இருக்குது, புதுக்கோட்டையில் ஒரு ஆலங்குடி இருக்குது. இது குத்தாலம் ஆலங்குடி, மயிலாடுதுறை பக்கத்தில் குத்தாலம். குத்தாலத்தில் பந்தலூர் போகிற வழியில் ஆலங்குடி இருக்குது. அந்த இடையில தான் நாகஞ்சேரி ஐயா, அசோகன் ஐயாவும் இருக்காங்க. அந்த கிராமத்தில் என்னுடைய வயலுக்கு போகிறதுனாக்கா கரடு முரடான பாதை, மண் ரோடு தான், ரோடு வசதி கிடையாது. இதில் வெளியூர் விவசாயிலாம் வர்றதுக்கு ரொம்ப சிரமம். அந்த வயலில் யாருமே இதை என்னோடய சாகுபடி தொழில்நுட்பத்தை பார்க்கவே இல்லை. அந்த காலகட்டத்தில் நான் 2 கிலோ சொல்லக்குள்ள யாரும் நம்பலை. அதுக்கப்புறம் 2002 வேளாண்மை துறை மூலமா SRIன்னு திருந்தி நெல் சாகுபடின்னு ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க. அதை ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதும், திருந்தி நெல் சாகுபடியில் ஒரு ஏக்கர் நெல் சாகுபடி செய்ய முடியும் அப்படின்னு அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா, மேட்டுப்பாயத்தில் 2 கிலோ விதையை விதைச்சி அதுலேருந்து ஒரு நாற்றா எடுத்து 22.5 சென்டிமீட்டருக்கு 22 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் ஒரு நாற்றா வச்சு நடணும் அப்படின்னு இந்த தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்தாங்க. இதை நானும் செஞ்சு பார்த்தேன். அது எனக்கு சரிப்பட்டு வரல. அப்போ நம்ம வேளாண் துறை அதிகாரிகளாக போய் கேட்டேன், நான் 1 கிலோ 2 கிலோ சாகுபடி பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டேன்ட்டீங்க. இப்போ நீங்கள் 2 கிலோ நடலான்னு சொல்கிறீங்க, அது எப்படிங்க சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது வேளாண் துறையில் மேலே எடுத்து உத்தரவு, அது இப்போ அதுமாரி தான் சிஸ்டம் வந்திருக்கு. அதனால் திருநெல் சாகுபடியை தான் 2 கிலோ 3 கிலோ போதும்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1 கிலோ 2 கிலோ செஞ்சீங்கன்னா அப்போ செஞ்சீங்க, இப்போ நீங்கள் இதே போல் இது இப்பயும் செய்யுங்க அப்படின்னாங்க. இது நான் செஞ்சு பார்த்தேன், இது சாத்தியப்படலைங்க. ஒரு சின்ன நாற்றா எடுத்து நட முடியல. அது நடுறதுக்கு பெண்களாலேயும் முடியல. எப்படி சின்ன நாற்றா எடுக்க முடியல? பேட்டுப்பாயத்தில் விட நிறையா சின்ன நாற்றா இருக்கும். அதை ஒரு நாற்றா எடுத்தது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது எடுத்து நடுவோம் 2-3 நாற்று தான் வரும். அப்போ 2-3 நாற்று வச்சு நடக்குள்ள 2 கிலோ விதை பத்தாது, இன்னொரு 5 கிலோ விதை கூட தான் விடுறாப்புல இருக்கும்.
அதனால் இது சாத்தியப்படாது, என்னுடைய தொழில்நுட்பம் தான் சிறந்தது அப்படின்னு சொன்னேன். அவங்க யாரும் நம்பலை. சரி, திருந்தியல் சாகுபடியாக நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு மனசு உள்ள ஒரு ஐடியா வந்தது. அப்போ வந்து 2003 ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் அப்பப்போ ஒரு புதிய நெல் ரகத்தை கண்டுபிடிப்பாங்க. அதை கல்ச்சராக விவசாயி கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் அப்போ வெளியிடுறதுக்கு முன்னாடியே அது ஒரு 2 கிலோ 1 கிலோ கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் நம்ம விதைச்சி சாகுபடி பண்ணி விளைச்சல் நல்லா இருந்ததுன்னா அவங்கள்ட்ட சொன்னோம்னா அதை அவங்க ஆய்வு பண்ணி மறு வருஷம் வெளியிடுவாங்க. இல்லைன்னாக்கா அதை விட்டுருவாங்க. அந்தமாரி ஒரு கல்ச்சர் ரகம் என்கிட்ட கொடுத்தாங்க. அது வந்து AD 99 110ங்கிற ஒரு நெல் ரகம். அது வந்து 1000 நெல்மணியோட எடை வந்து 13.5 கிராம் தான். நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். இன்னும் 1 கிலோ 2 கிலோ நட்டத்தை யாரும் ஒத்துக்கலை. இப்போ இவங்க SRIன்னு கொண்டு வந்திருக்காங்க, அதையும் நம்ம முறியடிக்கணும், அதையும் தாண்டி நம்ம சாதனை பண்ணணும், அதுக்கு இந்த நெல் ரகத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி அதை எனக்குள்ள மனசுள்ள கணக்கு போட்டு அதை ஒரு 1/2 கிலோ நெல் விதையை விதை நேர்த்து பண்ணி, விதை நேர்த்திலாம் கொஞ்சம் விரிவாக அப்புறம் சொல்கிறேன், அதை தெளிய விதை விட்டு அதுலேருந்து ஒரு நாற்றா எடுத்து 50 சென்டிமீட்டருக்கு இடைவெளியில் ஒரு நாற்று வச்சு நட்டேன். அது பார்த்திங்கன்னா அந்த ரகத்தில் ஒரு நாற்றுலேருந்து 120 கதிர் வந்துருந்தது. அந்த ரகத்தில் ஒரே ஒரு நாற்றுல நான் வந்து ஒரு சதுர மீட்டருக்கு 4 நாற்று மட்டும் வச்சு நட்டேன். அப்போ ஒரு ஏக்கருக்கு வெறும் 16,000 நாற்று தான் தேவைப்பட்டது. அப்போ 16,000 நெல்மணிகள் இடம்னு பார்த்திங்கன்னா ஒரு 208 கிராம்லேருந்து 240 கிராம் தான் இருக்குது. அதாவது 1/4 கிலோக்குள்ளவே இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ விதையை விதைச்சோம்னா நம்ம நடுவு நட்டது போக அதுலேயே நாற்று மிச்சம் இருக்குது. இதை சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அப்போதைக்கு 2022 யாருமே இதை நம்பலை, வேளாண் துறைங்க நம்பலை. இப்படி நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இயற்கை வேளாண்மை அப்போ தான் ஆரம்பம் ஆச்சு. நம்ம பக்கம் வர ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு இயற்கை விவசாயி கிடாதலமட்டில் சேது பிள்ளைங்கிற ஒரு விவசாயி, அவர் என்கிட்ட எப்போதும் விதை வாங்கிறதுக்கு வருவாங்க. நான் விதையெல்லாம் புது விதையெல்லாம் உற்பத்தி பண்ணி விதையாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அந்தமாரி அவங்க என்கிட்ட விதை வாங்கிறதுக்கு வந்தாங்க. நான் வீட்டில் இல்லை, வயலில் இருந்தேன். என்னை தேடிக்கிட்டு வயலுக்கே வந்துட்டாங்க. வயலுக்கு வந்தாங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். நடந்து வந்து வயலை வந்து பார்த்தாங்க. நான் வந்து ஒரு முழத்துக்கு ஒரு நாற்று வச்சு நட்டு வச்சுருந்தேன். அதை பார்த்தோன்னா அவங்க ஆச்சரியம் தாங்கலை. என்ன பெருமாள், இங்கே ஒரு நாற்று அங்கே ஒரு நாற்று நட்டு வச்சுருக்கேன், இது எப்படி விளையும், என்ன மகசூல் கிடைக்குமா, நெருக்கி நட்டால் தான் நெல் கிடைக்கும், நீ இவ்வளோ எட்ட நட்டு வச்சுருக்க அப்படின்னாங்க. இல்லையா, இது வந்து சாதனைக்காக செஞ்சுருக்கேன், 50 சென்டிமீட்டர் ஒரு நாற்று வச்சு நட்டுருக்கேன், 1/4 கிலோவில் ஒரு ஏக்கர் நட்டுருக்கேன் அப்படின்னேன். 1/4 கிலோ இல்லையா, எப்படி 1/4 கிலோ நட முடியும், நானே உங்கள்கிட்ட 50 கிலோ 100 கிலோ விதை வாங்கிட்டு போகிறேன், நீ 1/4 கிலோ நடுறங்கிற அப்படின்னா. அது மாதிரி விளக்கமாக சொன்னான். அது சொன்னேன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் முறையாக 2003 திருத்துறைப்பூண்டிக்கு நம்மாழ்வார் ஐயாவை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து சேது பிள்ளை என்ன நம்மாழ்வார் ஐயாட்ட சொல்லியிருக்காங்க, ஆலங்குடி பெருமாள் வெறும் 1/4 கிலோ நட்டு வயலை நட்டு வச்சுருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே நம்மாழ்வார் சந்தோஷம் தாங்கலை. அப்படின்னா ஆலங்குடி பெருமாள் அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. என்னை வந்து சேது பிள்ளையை வந்து கூப்பிட்டாங்க, திருத்துறைப்பூண்டி போயிட்டு வருவான்னு. திருத்துறைப்பூண்டிக்கு நான் வரல, அங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, நான் வர முடியாது அப்படின்ட்டேன். இல்லை நாங்கள் உங்களை காரில் அழைச்சிட்டு போய் அங்கே விட்டுட்டு ஐயாட்ட அறிமுகப்படுத்தி உங்களை திரும்ப அழைச்சிட்டு வந்து வீட்டில் விட்டுறான்னாங்க. காரில் அழைச்சிட்டு போகிறேன், நான் வரேன் அப்படின்னேன். அதே போல் காரில் என்ன அழைச்சிட்டு வந்தாங்க. திருத்துறைப்பூண்டிலாம் அப்போ தான் நம்ம வந்திருக்காங்க. அப்போ வந்து கூட்டம் ரொம்ப இல்லை, ஒரு 100 விவசாயி, இயற்கை விவசாயி, உண்மையான இயற்கை விவசாயி தான் அங்கே இருந்தாங்க. பாக்கி அனாவசிய கூட்டம்லாம் அங்கே இல்லை. அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்தக்கோல்ல, இது மதிய சாப்பாடு கொடுத்தாங்க. பாரம்பரிய உணவு, பாரம்பரிய அரிசியில் சமைச்ச உணவுலாம் கொடுத்தாங்க. பாக்கு மட்டையில் கொடுத்தாங்க, எனக்கும் கொடுத்தாங்க. நான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக பார்த்தேன், என்ன பாரம்பரிய நெல்லாம் பாக்கு மட்டையில் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் ஒரு அதிசயமாக இருந்தது. இப்போல்லாம் பழகி போச்சு. அப்போ வந்து பாக்கு மட்டையில் கொடுக்கவில்ல, எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இலையில் கொடுக்காத பாக்கு மட்டையில் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அதை வாங்கி நான் நின்றுக்கிட்டே சாப்பிட்டோம், ஸ்டூல்லாம் இல்லை உட்கார்றதுக்கு. அப்போ நம்மாழ்வார் ஐயாவும் பாளையம் ரங்கநாதன் ஐயாவும் இன்னும் 2 முக்கியமான விவசாயிங்க சேர்ந்து ஒரு டேபிளில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் யாருன்னா இந்த தாடி வச்சுருந்தார், நம்மாழ்வார் ஐயான்னு தெரியாது, யாரோ ஒரு வயசானாலும் உட்காந்துருக்காரு, யாருன்னு தெரியலன்னா. அவர் தான் நம்மாழ்வார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் தான் நம்மாழ்வாரா, சரி நான் யோசனை பண்ணிட்டு நின்று பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்போ நம்மாழ்வார் சொன்னாங்க, அந்த 2-3 பேர்ட்டு கூட்டு, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் நடந்திருக்கியா அப்படின்னாங்க. அதிசயம்னா எல்லாம் ஒரு ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. நானும் ஆசையாக பார்க்குறேன், என்ன ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன தான் அதிசயம் பார்ப்போம் அப்படின்னு நானும் அவளை பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
ஒரு ஆள் வந்து ஒரு 1/4 கிலோவில் நட்டு 1 ஏக்கரை சாதனை பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன் சேதுப்பள்ளிகிட்ட சொல்லி. அவர் இங்கே வருவார், அவரை நான் பார்க்கணும். பெரிய ஆச்சரியமாக இருக்குது. உலகத்தில் யாருமே நட்டதில்லை 1/4 கிலோவில். வெளிநாட்டில் கூட யாருமே நட்டதில்லை. 1/4 கிலோ நட்டுன்னு சொல்கிறாரு. உண்மையாக பொய்யா தெரியல, அதனால் பார்த்து விசாரித்தா தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பக்குன்னு நம்ம விஷயத்தை தான் சொல்கிறாங்களான்ட்டு நான் டக்குன்னு அந்தாண்ட போயிட்டேன். அப்புறமா சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு நீ தானையா என்ன ஒரு நாங்கள் ஆலங்குடிங்கன்னு. சரி எப்படி 1/4 கிலோ நட்டேன்னாங்க. அந்த விவரத்தை சொன்னோன்னே அது சொன்னால் இன்னும் விளக்கமாகவும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். ஐயா சொன்னாங்க, நீ சொல்லதெல்லாம் ரைட்டு தான் ஐயா, வாயால் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இப்போ வந்தால் நீ சொல்கிற சாகுபடி முறை உன்னுடைய வயலில் இருக்கா, நான் வந்து பார்க்கலாமா, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னாங்க. நல்ல வேலையாக நான் அறுவடை பண்ணிடல, என் வயலில் இருந்தது. என் வயலில் இருக்கியா, நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்தா தான் ஏன் ஒத்துப்பேன், பார்க்காதான் நீ கதை சொல்லத்தெல்லாம் கேட்க முடியாது. 1/4 கிலோவில் எப்படி நட முடியும்? என்னையா அவன் 30 கிலோ ஒரு மூட்டை விதை விட்டால் நாற்று பத்தலைங்கிறான். நீ 1/4 கிலோ எனக்கு ஒரு கேட்கறதுக்கு அதிசயமாக தான் இருக்குது. ஆனால் செயல் விளக்கத்தை பார்த்தா தான் நான் நம்புவேன், வாயால் சொல்லத்தான் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாங்க. நீங்கள் தாராளமாக நாளைக்கு வந்து பாருங்கய்யா அப்படின்னேன். சரி அப்படின்னா பார்ப்போம் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நான் திருத்துறைப்பூண்டி நெல் திருவிழா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்போ வந்து நான் கொஞ்சம் வாலிபமாக இருந்தேன், ஒரு சினிமா பைத்தியம். அப்போ மயிலாடுதுறை போய் அந்த காரில் என்னை அழைச்சிட்டு வந்தாங்கள்ல, மயிலாடுதுறை போனோடனே என்னை இறக்கி விட்ருங்க, நான் ஆலங்குடிக்கு பஸ்ஸில் ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சேதுப்பிள்ளையா மயிலாடுதுறையில் இறக்கி விட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நான் போய் 2வது படம் பார்க்கறதுக்கு போயிட்டேன். போய் சினிமா செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு விடிய கிளம்புற எங்கள் ஊருக்கு ஆலங்குடி கிராமத்துக்கு போகிறேன். நடந்தே போகிறேன். குத்தாலத்துலேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து போய் அப்போ தான் போய் படுக்கிறேன். அப்போல்லாம் மணி 4. எங்கள் ஊருக்கு ஃபஸ்ட்டு முத ஒரு பஸ்ஸு 5:30 மணிக்கு விருத்தாசலம் பஸ் ஒன்று வரும். அதில் ஒரு பையனும் ஒரு பெண்ணும் பஸ்ஸுலேருந்து இறங்கி வந்து எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்திருக்காங்க. இதை சொல்ல நல்லா கவனமாக கேட்டுங்க. நான் வீட்டில் போய் படுத்துட்டேன். எங்கள் அம்மா தெரு கூட்டுறதுக்காக வந்திருக்காங்க. 2 பேரும் வந்து நின்றுட்டு ஐயாவை பார்க்கணுன்னு இருக்காங்க. எந்த ஐயானுன்னா, இதுமாரி உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கணுன்னா, எங்கேருந்து வந்துருக்கீங்கன்னு கேட்டுருங்க. சென்னையிலேருந்து வந்திருக்கோம், மெட்ராஸில் வந்திருக்கோன்னு சொல்லுவோம். மெட்ராஸில் யாரும் எங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, நீங்கள் போங்க எனக்கு திருப்பி விட்ருக்காங்க. அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்ன வந்தால் திருப்பி விட்றாங்களே, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. உங்கள் பையன் தான் பெருமாளான்னு கேட்டாங்க. ஆமான்னு இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோன்னு. அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. திரும்ப எங்கேயாவது போனேன். என்னங்கண்ணே, நம்ம ஐயா வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் வயலை வீடியோ எடுத்து வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் 1/4 கிலோ நட்டுருக்கலாம்ல, அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்படியா, சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போய் காலையில் வயலுக்கு அழைச்சிட்டு போனோம். போய் இந்த விளைச்சலை காமித்தேன். அந்த வந்த 2 பேரும் நிறைய பெரிய விஷயத்தாரி. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு தூரையும் எண்ணி பார்த்தாங்க. எண்ணிகிட்டு இருக்கல வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்து ஒரு குத்தில் எத்தனை தூர் வந்திருக்கு, எத்தனை கதிர் வந்திருக்கு, ஒரு கதிருக்கு எத்தனை நெல்மணிகள் வந்திருக்குங்கிறத ஆய்வு பண்ணாங்க. அதை அப்படியே வீடியோவாக படமாக எடுத்தாங்க. படமாக எடுத்து முடிச்சுட்டு நல்லா தான் இருக்குது, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம இதை திரையில் போட்டு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாற்றுலேருந்து 120 கதிர் வந்திருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு நெல் மணியில் 400 நெல் யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்த ரகத்தில் மட்டும்தான் 400 நெல் வந்தது. இப்போ 500 நெல் உள்ள கதிரெலாம் கூட வந்திருக்கு இப்போதைக்கு. அப்போ 2002 2003 வந்து ஒரு கதிருக்கு 200 நெல் 300 நெல் தான் இருக்கும், அது தாண்டி இருக்காது. இதில் வந்து 400 நெல் வந்தது. 400 நெல் வந்து எப்படின்னா, நான் ஒத்த நாத்தில் நட்டதுனால நல்லா தூர் கட்டி வாலிப்பான கதிராக வந்தது. இந்த ஒத்த நாத்தில் நட்டால் இன்றைக்கும் எந்த ரகத்துலையும் பெரிய பெரிய கதிராக தான் வரும். அது அவங்கள ஆச்சரியமாக அந்த 400 நெல் வந்திருக்கு, ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம மட்டும் ஆச்சரியப்படலை. வேளாண் விஞ்ஞானி, கோயம்புத்தூர் வேளாண் விஞ்ஞானி ராமசாமி ஐயா அவர்கள் கூட 400 நெல்லாம் வராதையா நீ போய் சொல்கிற அப்படின்னாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் போவோம். இவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம பார்த்துட்டு சரி ரொம்ப நல்லா இருக்குது, அவர் வயலில் நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்மளையும் இன்னும் ஒருத்தவங்க மட்டும், அவங்க பேர் மறந்து போச்சு, 2 பேர் மட்டும் என்னோடய வயலுக்கு வெய்ய நேரத்துக்கு வராங்க. நான் அப்போ தான் வீட்டில் இருக்கேன். வந்து ஐயா உங்கள் வயலை பார்க்கணுன்னாங்க. வந்து பார்க்கலாம் வாங்க ஐயான்னா. வெயிலில் 1.5 கிலோமீட்டர் ஐயா நடந்து போகணும், வெயிலாக இருக்கேன். வெயிலெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் நடக்கிறேன், நீ வாயா என்னோட நீ நடந்து வாயா பார்ப்போம் அப்படின்னு விறுவிறு நடக்கிறான். அவங்களோட என்ன நடக்க முடியல, அவங்க அவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாங்க. நடந்து போய் வயலை பார்த்தாங்க, எண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு
ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சி கை குலுக்கி இந்தமாரி யாரும் செஞ்சது இதுமாரி விவசாயம் செஞ்சாக்கா விவசாயிக்கு நல்லா மிச்சப்படும், இயற்கை விவசாயம் ஜெயிக்கிறதுக்கு இதாயா எனக்கு வேணும். ஏன்னா பாரம்பரிய எல்லாம் வளர்ந்து கீழே சாயக்கூடிய ரகமாக இருக்குது, நெருக்கி நடுறதுனால கீழே சாய்ஞ்சிடுது. இந்த உன்னுடைய தொழில்நுட்பத்தை உங்களுடைய தொழில்நுட்பத்தை இதை பரவலாக்கணும்னாக்கா எட்டா நட்டோம்னாக்கா அந்த விளைச்சல் கீழே சாயாது, இது நல்ல தொழில்நுட்பம் அப்படின்னு நான் பாராட்டிட்டு திரும்ப அங்கேருந்து வந்து சிவகங்கையில் ஒரு இயற்கை வேளாண்மை விழா நடந்தது. அங்கே என்னை வர சொன்னாங்க. அங்கே என்னை வர சொல்லி எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு 5000 பேர் கூட்டத்தில் என்னை முதல்ல கூப்பிட்டு ஆலங்குடி பெருமாளையா காக்கலன்னுட்டு சாதனை பண்ணிருக்கான்னு சொல்லி எனக்கு சால்வை அணிவிச்சு விருது கொடுத்து பாராட்டினாங்க. ஐயா நம்ம ஐயா அந்த பாராட்டத்தோடு இல்லை, அந்த வீடியோ அவர் இங்கே எங்கெங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் அந்த வீடியோ போட்டு காமிச்சு இதே போல் ஆலங்குடி பெருமாள் பேர் விதையோட அளவை குறைச்சி இடைவெளி அதிகப்படுத்தி நீங்கள் ஒத்த நாற்றை வச்சு நட்டிங்கனாக்கா பாரம்பரிய நெல் ஜெயிக்கும், கீழே சாயாது, இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இப்போ நிறையா ஏராளமான விவசாயிகள்லாம் இப்போ என்னோடய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் பாரம்பரிய நெல் நட்டுக்கிட்டு வராங்க. இன்றைக்கும் வேளாண் துறையில் நெருக்கி தான் நட சொல்கிறாங்க. முதல்ல 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் நட சொன்னாங்க, அப்புறம் 10க்கு 15 நட சொன்னாங்க, அப்புறம் 20 நட சொன்னாங்க. இப்போ வந்து 25ல் நிற்கிறாங்க. இன்னும் 25 தாண்டி போகவே இல்லை. நான் தான் 50 சென்டிமீட்டர் நட சொல்லி கற்றுக் கொடுத்தது. இப்போ என்னை தாண்டி நிறையா விவசாயி 50 சென்டிமீட்டர் தாண்டி கூட நடுறாங்க. 50 சென்டிமீட்டர் தாண்டி நட வேண்டாம், சரியான அளவு 50 சென்டிமீட்டர் தான், அதை தாண்டி ஓட்டமாக நட்டிங்கன்னா மகசூல் கிடைக்காது. ஆனால் நிலத்துக்கு எல்லாம் இடைவெளி மாறுபடும். சில ரகம் தூர் கட்டும், சில ரகம் தூர் கட்டாது. அப்படி தூர் கட்டாத ரகத்தை இடைவெளியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவது 30 சென்டிமீட்ரு 40 சென்டிமீட்ரு இந்த இடைவெளியெல்லாம் நடணும். அதே சமயத்தில் மண் வளம் நல்லா தரமான இயற்கை உரங்களை நிறையா போட்டு மண் வளமாக இருந்ததுனா தான் 50 சென்டிமீட்டர் நடணும். அப்படி வளம் இல்லாத மண்ணாக இருந்தால் ஒரு 40 சென்டிமீட்டருக்கு நடலாம். சில தூர் கட்டாத ரகங்களை ஒரு நாற்றுக்கு பதில் 2 நாற்று கூட வச்சு நடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா விதையோட அளவு கூடுதல். என்னாட்டம் நீங்கள் 1/4 கிலோ நட வேண்டாம், நீங்கள் 1/4 கிலோ நடலாம். நீங்கள் மட்டும்தான் நல்லா நான் நடக்கூடாதுன்னு ஒரு விவசாயி கேட்டார். நீங்கள் நடலாம் ஐயா, அந்தமாரி நான் சொல்கிற தொழில்நுட்பத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்களும் நடலாம். இப்போ நீங்களும் நடலாம். இந்த தொழில்நுட்பத்தை கடைப்பிடிச்சாக்கா எல்லாருமே 1/4 கிலோ நடலாம். ஆனால் பயப்படுறாங்க, 1/4 கிலோவில் எப்படி நட முடியும், ஏதாவது கோலாக வந்துட்டால் என்ன பண்ணுன்னு பயந்துக்கிட்டு ஒருத்தர் நட மாட்டேங்கிறாங்க. அதே சமயத்தில் 1 கிலோ 2 கிலோ விதை விட்டு நடுறாங்க. சில விவசாயி 5 கிலோ கூட விட்றாங்க. நான் சொன்னேன் அதிகபட்சம் 5 கிலோ தாண்டாதீங்க, 5 கிலோ போதும் எந்த மண்ணாக இருந்தாலும். அப்போ 2 நாற்று 3 நாற்று வச்சு ஒரு 30 சென்டிமீட்டர் நட்டிங்கனாக்கா 5 கிலோவில் உள்ள விதையிலே நாற்று மீறும். அதனால் 5 கிலோ தாண்டி போகாதீங்க, ஒரு 1 கிலோவிலேருந்து 5 கிலோ வரைக்கும் நடுங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பல மாவட்டத்திற்கு இந்த தொழில்நுட்பத்தை கடைப்பிடிச்சி இன்னை வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. அதனால தான் பாரம்பரிய நெல்லும் இன்னை வரைக்கும் நல்லா ஜெயிச்சுக்கிட்டு வருது. ஏன்னா மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம் இதெல்லாம் நல்லா இவ்வளோ உயரம் வளரும். அதை நெருக்கி நட்டோம்னா கதிர் வரத்துக்கு முன்னாடியே கீழே சாய்ஞ்சிடும். இந்த 50 சென்டிமீட்டர் ஒரு நாற்று வச்சு நடவுள்ள இந்த ஒரு நாற்றுங்கிறது வேறு பிடிப்பு நிறையா வந்துடும். ஆலமரம் மாரி வேறு ஓடி போய் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அப்போ அந்த உயரத்தையும் அது குறைக்குது. ஏன்னா இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் டைரெக்டாக கிடைக்கிறதுனால வளர்ச்சி கிடையாது. நெருக்கி இருந்தால் தான் வளர்ந்து ஓடும். கொஞ்சம் இடைவெளி இருந்தாக்கா வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். அதுமாரி வளர்ச்சியும் குறையுது, தூரம் அதிகமாக கட்டுது, ஆலமரம் மாரி அந்த விழுது நல்லா பிடிச்சிக்குது. அப்போ கீழே சாயாது. அதனால தான் இந்த தொழில்நுட்பம். இது விதையோட அளவு குறையிறது மட்டும் இல்லை, விளைச்சலும் கீழே சாயலை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எலி வெட்டு இருக்காது. எலி என்ன காரணம் கேட்டிங்கன்னா நெருக்கி நட்ட வயலில் தான் எலி போய் வெட்டும். அது பயந்த சுவாசம் உள்ளது, ஒரு மறைவான இடத்துல தான் வெட்டும். இது இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி போய்கிட்டு இருக்கோம். அங்கே எந்த வயலில் நெருக்கி நட்டுருக்காங்களோ அந்த வயலுக்கு போயிடும். இடைவெளி அதிகமாக கொடுத்த வயலில் வெட்டாது. அப்படியே வெட்டாலும் பயந்துக்கிட்டு வரப்போகிறதுல கொஞ்சோண்டு கடிக்கும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இயற்கை எதிரியான பாம்பு, கீரிப்புள்ளை இதெல்லாம் ஓடியாந்து அந்த பாம்பு அந்த எலி டப்புக்குன்னு பிடிச்சிடும். நெருக்கி நட்ட வயலில் பாம்பு நெளிஞ்சு போத்துட்டு எலி ஓடிப்படும். இது அங்கே எலி வெட்டிக்கிட்டு இருக்குன்னா இங்கே பாம்பு இங்கேருந்து பார்த்ததுன்னா வேகமாக போய் அந்த எலியை பிடிச்சிடும். அதே போல் காட்டு புண்ணை, கீரிப்புள்ளை எல்லாத்தையும் எலியை பிடிச்சிடும். இரவில் ஆந்தை மேலே பறந்துக்கிட்டு இருக்கும். அது ஆந்தை என்ன செய்யும், அந்த எலியை பார்த்தோன்னா கீழே அந்த எலியை பிடிக்க வரும். நெருக்கி நட்ட வயலில் அந்த ரெக்கை இடிச்சிக்கும். அப்போ சத்தம் கட்டி எலி ஓடிப்படும். இதில் இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால ஆந்தை டப்புக்குன்னு அந்த எலியை பிடிச்சிட்டு போயிடும். ஆனால் எலி தொல்லை இருக்காது. முக்கியமான விஷயம், புகையான பூச்சிக்கே வேலை கிடையாது. ஏன்னா சூரிய வெளிச்சம் டைரெக்டாக கிடைக்குன்னா பூச்சி நோயெல்லாம் தாக்காது. அதனால் ஆரோக்கியமான செடி நல்லா வளரும். இதில் நம்ம வயலில் எந்த பக்கம் வேணாலும் நடந்து போகலாம். இப்போ நெருக்கி நட்ட வயலில் நம்ம வரப்பை சுற்றி தான் வருவோம்.
இந்த சாகுபடி முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆசையாக இருக்கும். இந்த வயலில் இந்த கடைசியில் இறங்கி அந்த கடைசி வரைக்கும் போகலாம். அப்போ போகக்குள்ள பார்த்தீங்கன்னா இடையில களை இருந்ததுன்னா காலாலே மிதித்து விட்டு போயிடலாம். களை எடுக்கிறதுக்கு கை கீழே குனிஞ்சு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை, காலாலே மிதிச்சிடலாம். போயிட்டு நடு வயலில் எங்கேயாவது ஒரு பயிர் டேமேஜாக இருக்குது, இல்லை ஏதாவது பூச்சி நோய் தாக்கி இருக்குன்னா நம்ம நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வேறு செடி அதில் நட முடியும். ஆனால் நெருக்கி நட்ட வயலில் நம்மளால் பார்க்க முடியாது, வயலில் இறங்கவும் மாட்டோம், வரப்பை சுற்றி தான் வருவோம். இந்தமாரி நடுவில் பார்த்திங்கன்னா வயலில் எங்கே வேணாலும் நடந்து போகலாம், எப்படி வேணாலும் நடந்து போகலாம், ஆனால் இடிக்காது, நல்ல சுலபமாக இருக்கும். மகசூலில் பார்த்திங்கன்னா நெருக்கி நட்ட வயலை விட இதில் மகசூல் அதிகமாக கிடைக்கிது. ஏன்னா மகசூல் தான் முக்கியம். இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு சாதாரணமாக ஒரு 60 கிலோ மூட்டையில் ஒரு 30 மூட்டை தான் எடுத்துக்கிட்டு வரோம். சில விவசாயி 40 மூட்டை வரைக்கும் எடுக்கிறாங்க. இப்போ பல புதிய நெல் ரகம்லாம் வந்திருக்கு. அதாவது திருப்பதி சாரம் 5ன்னு அது பார்த்திங்கனாக்கா ஒரு ஏக்கருக்கு 50-60 மூட்டை கூட வருது. அப்போ நம்ம நார்மலாக எடுக்கல முதல்ல 30 மூட்டை 35 மூட்டை தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த 30-35 மூட்டை எடுக்கிறதுக்கு 30 கிலோ 50 கிலோ விதையை பயன்படுத்தி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த நான் சொல்கிற 1/4 கிலோவை பயன்படுத்தி இந்த நெல்லை 30 மூட்டை 35 மூட்டை மிக சுலபமாக எடுக்க முடியும். ரொம்ப அலட்டிக்க வேண்டாம், சாதாரணமாக எடுத்துடலாம். கொஞ்சம் மெனக்கெட்டு நல்லா தழை உரம்லாம் நிறையா போட்டு, இயற்கை உரங்கள் நிறையா போட்டு நல்ல வளமான மண்ணில் நட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு 4 டன் வரைக்கும் மகசூல் எடுக்கலாம். நான் 4 டன் மகசூல் எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த தொழில்நுட்பத்தை எல்லார்கிட்டையும் சொல்லவில்லை, யாருமே நம்பலை. அப்புறம் தான் நான் 2007 என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நண்பர் சொன்னார், இது சாதாரண விஷயம் இல்லை, நீ யார்கிட்டையும் போய் நான் காக்கலன்னு யாரும் நம்ப மாட்டான், அது ஒன்றும் உனக்கு எடுப்படாது, நீ ஒரு ஜனாதிபதிக்கு லெட்ரு எழுது, அப்போ தான் வேளாண் அதிகாரிலாம் உன்னுடைய வயலுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் 2007 டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். ஐயா, நான் அதுமாரி காக்கலன்ட்டு சாதனை பண்ணியிருக்கேன், என்னுடைய சாதனையை பாராட்டி அரசாங்கம் விருது கொடுக்கணும், இந்த தொழில்நுட்பத்தை வேளாண் துறை மூலயமா எல்லா விவசாயியும் கற்றுக் கொடுக்கணும், இதனால் விதையோட அளவு குறையுது, சாகுபடி செலவு குறையுது, விளைச்சல் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். ஐயா அவங்க உத்தரவு போட்டு கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளும் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி விஞ்ஞானிகளும் என்னுடைய வேலைக்கு அப்போ தான் வந்தாங்க. அப்போ தான் ஐயா நீங்கள் கால்கள்ன்றதை எங்களுக்கு நேரம் செஞ்சு காமிங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு நேரம் 1/2 கிலோ விதையை விட்டு அந்த 1/4 கிலோ நட்டு காமித்தேன். அப்போ அறுவடை அப்போ பார்த்தாங்க, விதைக்கவுலையும் பார்த்தாங்க, நடவுலையும் பார்த்தாங்க, அறுவடை சமயத்தையும் பார்த்தாங்க. அப்போ ஒரு ஏக்கருக்கு 3 டன் மகசூல் எடுத்திருந்தேன். அதை என்ன செஞ்சிட்டாங்க, இப்போயும் நான் சொல்கிறேன், வேளாண்மை துறை அதிகாரியில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, நம்மள்கிட்ட நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்காங்க. அதனால் நல்லது செய்கிற விஞ்ஞானிகள்லாம் இதை ரொம்ப பாராட்டினாங்க. சில விஞ்ஞானிகளுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியல. என்ன ஒரு படிக்காத விவசாயி, நான் ரொம்ப படிக்கல, 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், ஒரு படிக்காத விவசாயி இந்தமாரி ஒரு சாதனை பண்ணியிருக்காரு, இவரை போய் நம்ம தூக்கி விடாது அப்படின்ட்டு அந்த ஈரப்பதம் அது காய்ச்சல் போட்டு 2400 கிலோ தான் எடுத்துருக்கீங்க, இது மகசூல் பத்தாது, நாங்கள் திருநெல் சாகுபடியில் 3 டன் 3.5 டன் எடுத்தது எங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது. ஒரு புதிய தொழில்நுட்பம்னா மகசூல் தான் முக்கியம், அந்த அளவுக்காவது இருக்கணும், இல்லைன்னா அதை தாண்டியாவது மகசூல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா 4 டன் வரைக்கும் நான் மகசூல் எடுத்துருக்கேன் அப்படின்னேன். எங்களுக்கு நேராக நீங்கள் எடுத்து காமிச்சா தான் நாங்கள் ஒத்துப்போம், நீங்கள் வாயால் சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அந்த வருஷம் அதான் கண்டுப்பேன், ஒரு விவசாயி ஒரு வயல் நடவில் ஒரு வருஷம் நல்லா விளையும், ஒரு வருஷம் நல்லா விளையாது, பருவ சூழ்நிலை பொறுத்து தான் விளையும். அந்த வருஷம் கரண்ட் தட்டுப்பாடு, கொஞ்சம் காய்ச்சல் விழுந்து போச்சு, அதனால் கொஞ்சம் மகசூல் குறைஞ்சிட்டுது. நான் 4 டன் எடுத்து பழக்கம் இருக்குது, அதனால் இதை அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் 2010 அப்போ டாக்டர் கலைஞர் ஆட்சி, திமுக ஆட்சி நடந்தது. கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதினேன், நான் இந்தமாதிரி காக்கலன்னுட்டு இருக்கேன், எனக்கு சாதனையை பாராட்டி விருது வழங்கணும் அப்படின்னு எழுதியிருந்தேன். அவங்க உத்தரவு போட்டு திரும்ப சிக்கல் அறிவியல் நிலையத்திலேருந்தும் வேளாண் துறை அதிகாரி எல்லோரும் வந்தாங்க. அப்போ பத்திரிகை நிருபர் அனைத்து தொலைக்காட்சி அங்கே வந்துட்டாங்க. ஏராளமான விவசாயி, 100க்கும் மேற்பட்ட விவசாயி வெளியூர்லாம் வந்துட்டாங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து விழுப்புரம், பாண்டிச்சேரி எல்லா ஒரு விவசாயம் வந்துட்டாங்க. ஏன்னா நாள் பேப்பரே போட்டு விட்டாச்சு, 1/4 கிலோ ஆலங்குடி பருவம் நடப்புறாரு, ஆர்வம் விவசாயி பார்வையிடலாம் அப்படின்னு பேப்பர்லேயும் ஆல் இண்டியா ரேடியோ காரைக்காலையும் ஒளிபரப்பிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆல் இண்டியா ரேடியோவில் என்னோடய சாகுபடி முறையை ஒளிபரப்பிட்டு இருக்காங்க, விதை விட போகிறதுக்கு நாள். இதேமாரி ஏராளமான விவசாயி என்னோடய வயலுக்கு வந்துட்டாங்க. அவங்க முன்னிலையில் 1/4 கிலோவை திராசில் எடை போட்டு நாட்டாங்கல்ல விதைச்சேன். அதெல்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு திரும்ப நடுவுக்கும் எல்லோரும் வந்துட்டாங்க.
நடுவன்னைக்கும் நட்டு பார்த்தாங்க. நடும்போது அதே போல் விளைச்சல் அறுவடைக்கும் எல்லா அதிகாரியும் வந்துட்டாங்க. அப்போ அறுத்து பார்க்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4 டன் மகசூல் எடுத்து நிரூபித்து காமிச்சிட்டேன். அப்போ தான் அதை பார்த்துட்டு என்ன அதிகாரிலாம் பாராட்டி அதை ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் ஒத்துக்கிட்டாங்க. 2011 தான் ஒத்துக்கிட்டு இது பாராட்டுக்குரியது தான், இது உண்மையிலே இது அதிசயமான சாகுபடி வீரம் தான், இது நாங்களே நம்ப முடியல, நீங்கள் இப்படி செஞ்சு காமிச்சிருக்கீங்க அப்படின்னு என்ன அதிகாரிலாம் பாராட்டி கை கொடுக்கி அதை ரெக்கார்டு பண்ணி மேல் இடத்துக்கு அனுப்புனாங்க. உங்களுக்கு விருதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி விருதுக்கு அனுப்புனாங்க.